இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் சமர்ப்பிக்கப்பட்ட மனித உரிமை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள கலப்பு நீதிமன்றத்துக்கு பதிலாக நம்பகத்தன்மையுடனான பொறுப்பு கூறல் பொறிமுறை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா இன்று தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்க தீர்மானம் தொடர்பில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ள பிரதியில் உள்ள விடயங்கள் குறித்து அங்கத்துவ நாடுகளின் கருத்துக்களை கேட்டறியும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது. ஹைபிரிட் எனப்படும் கலப்பு நீதிமன்றம் என்ற சொற்பதம் மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்கியுள்ளதால் அது மாற்றம் அடைவதே சிறந்தது என இந்த உத்தியோகப்பற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற அமெரிக்க தூதுவர் கீத் ஹாப்பர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சார்பில் ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க இன்று கருத்துக்களை முன்வைத்திருந்தார். கடந்த 14ஆம் தேதி வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர ஆற்றிய உரையின் சுருக்கமாகவே அவரது கருத்துக்கள் அமைந்திருந்தன. இதற்குமைய உண்மையை கண்டறியவும், நீதியை நிலைநிறுத்தவும், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும், காணாமற் போனவர்கள் தொடர்பிலான சட்ட பாதுகாப்பை வழங்கவும், இழப்பீடுகளை வழங்கவும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ள செயற்பாடுகள் குறித்து இதன்போது தெளிவூட்டப்பட்டன. இதற்காக அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், ராஜதந்திர துறையை சார்ந்தவர்கள், சர்வதேச அமைப்புகள் மற்றும் சட்ட வல்லுநர்களின் ஒத்துழைப்பு பெறப்படவுள்ளதாகவும் ரவிநாத் ஆரியசிங் கூறியுள்ளார். இந்த செயற்பாடுகளுடன் அக்கறையுள்ள புலம்பெயர்ந்தவர்களும் இணைந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஜெனீவாவில் நடைபெற்ற உத்தியோகப்பற்ற கலந்துரையாடல் தொடர்பிலான மேலதிக தகவல்களை அறிவதற்காக சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரியவுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். உத்தியோகப்பற்ற பிரதான கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்றது. இதன்போது இலங்கை பிரதிநிதி ரவிநாத் ஆரியசிங்க விமர்சனமிக்க கருத்துக்களை முன்வைத்தார். அத்துடன் குறித்த பிரேரணை தொடர்பில் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளும் விமர்சன ரீதியிலான கருத்துக்களை முன்வைத்தன. நோர்வே, சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், அயர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் பிரேரணைக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்தன. தமது கருத்துக்களை எழுத்து மூலம் முன்வைப்பதாக அந்த நாடுகளின் பிரதிநிதிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர். இந்த எழுத்து மூல ஆவணங்களை கருத்திற்கொண்டு பிரேரணை தயாரிப்பது தொடர்பிலான இறுதி கலந்துரையாடல் நாளை மதிய வேளையில் இடம்பெறும். அந்த கலந்துரையாடலின் பின்னர் பிரேரணை இறுதியில் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். எவ்வாறாயினும் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமை விடயங்களில் இலங்கை அரசாங்கத்தின் தற்போதைய செயற்பாடுகளை அவர்கள் தெளிவாக கோரியுள்ளதுடன் உள்ளக மற்றும் சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறிமுறையின் ஊடாக இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக அமைந்துள்ளது. කඩකිරීම සම්බන්ධයෙන් දේශීය සහ අන්තර්ජාතික වශයෙන් පිළිගත හැකි